இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றோம். மீண்டும் ஒரு புதிய மாதத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில் உங்களோடு இணைந்திருக்கின்றோம். இந்த நாளிலும் ஒரு புதிய காரியத்தை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகின்றோம். திருமறையிலே யாக்கோபு 4 அதிகாரம் 8 வசனத்தை வாசித்துவிட்டு பின்பதாக நாங்கள் பாடத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். யாக்கோபு 4 அதிகாரம் 8 வசனம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இரு மனமுள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். பிள்ளைகள், இந்த வசனத்தினூடாக நாங்கள் 4 விடயங்களை குறித்து கற்றுக்கொள்ள போகின்றோம். விசேஷமான 4 காரியங்களை இதனாலே நான் உங்களுக்கு சொல்லித்தரப் போகிறேன். முதலாவதாக தேவனிடத்தில் சேருங்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. தேவனிடத்தில் சேருங்கள் என்றால், அதாவது நாங்கள் கடவுளை விட்டு விலகி போகாமல், கடவுளை விட்டு தூரமாக போகாமல் கடவுளோடு இணைந்திருக்க வேண்டும், கடவுளோடு சேர்ந்து இருக்கும்படியாக கூறப்படுகின்றது. நாங்கள் எப்படி கடவுளோடு சேர்ந்திருக்கலாம்? நாங்கள் எங்களுடைய நண்பர்களோடு எப்படி நாங்கள் பழகுவோம்? நாங்கள் நண்பர்களோடு மிகவும் நெருங்கி பழகுவோம் தான். எங்களுடைய நண்பர்கள், எங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க தானே. பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோட நாங்கள் எப்படி இருப்போம்? மிகவும் அவர்களோடு நெருங்கி அவர்களுடைய எல்லா காரியங்களையும் நாங்கள் பகிர்ந்து கொள்ளுவோம், அவர்களோடு மிகவும் அன்பாக இருப்போம் தானே. அதே போலதான் நாங்கள் எங்களுடைய தேவனோடு நாங்கள் நெருங்கி பழக வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதாவது எப்படி நாங்கள் நெருங்கி பழகலாம்? நாங்கள் ஜெபம் செய்வதனூடாக தேவனோடு நாங்கள் நெருங்கி இருக்கலாம். திருமறையை வாசிப்பதனூடாக நாங்கள் தேவனோடு நெருங்கி இருக்கலாம். அது மாத்திரமல்ல, நாங்கள் மற்றவர்களை அன்பு செய்வது, நாங்கள் கீழ்ப்படிவது, இப்படியான காரியங்களுக்கூடாக நாங்கள் தேவனை நெருங்கி வாழலாம். இப்படியான காரியங்களூடாக நாங்கள் தேவனை நெருங்கி வாழலாம். அதே நேரத்திலே தேவனோடு நாங்கள் சேர்ந்து இருக்கின்றோம். அப்பொழுது அவரும் எங்களோடு சேருவார், அல்லது அவர் எங்களை சேர்த்து கொள்ளுவார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். பிள்ளைகள், நாங்கள் கடவுளை கிட்டி சேரும் பொழுது அவர் எங்களோடு இணைந்து இருக்கின்றார், எங்களுடைய தேவைகளை சந்திக்கின்றவராய் இருக்கிறார், எங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார், எங்களுக்கு உதவி செய்கின்றவராய் இருக்கிறார், எங்களுடைய ஜெபங்களுக்கு பதிலளிக்கின்றவராய் இருக்கிறார். ஆகவே நாங்கள் எப்பொழுதும் தேவனோடு சேர்ந்து இருக்கும்படியாக இந்த வசனத்திற்கூடாக எங்களுக்கு கூறப்படுகின்றது. அடுத்ததாக, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. கைகள் என்று சொல்லுகின்ற வேளையிலே பிள்ளைகள், நாங்கள் செய்கின்ற காரியங்கள், அல்லது கைகளினாலே நாங்கள் செய்கின்ற செயல்கள், கைகளினாலே மாத்திரமல்ல பிள்ளைகள். சில வேளைகளிலே நாங்கள் பிழையான காரியங்கள், நாங்கள் பொய் சொல்லலாம், களவு செய்யலாம், திருட்டு வேலைகள், சண்டை போடுறது, இப்படியான காரியங்களை நாங்கள் செய்யக்கூடாது. நாங்கள் கவனமாக இருக்கிறது. நாங்கள் காரியங்களை விட்டுவிட்டு நாங்கள் நல்ல பழக்க வழக்கங்களை பழக வேண்டும். நாங்கள் நல்ல காரியங்களை, இயேசுவுக்கு பிரியமான காரியங்களை மாத்திரம் செய்கின்ற பிள்ளைகளாக நாங்கள் வாழ பழக வேண்டும். அடுத்ததாக, உங்களுடைய இருதயத்தை பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள். இருதயத்தை பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்கின்ற வேளையிலே, இருமனம் உள்ளவர்கள். இருமனம் உள்ளவர்கள் என்று சொன்னால் என்னென்னு தெரியுமா பிள்ளைகள்? 2 மனசு என்று நாங்கள் சொல்லுவோம். சில வேளைகளில் நாங்கள் இயேசுடைய காரியங்களையும் செய்வோம், அதே நேரத்திலே உலக காரியங்களையும் செய்கின்றவர்களாயிருக்கும். ஆனால் நாங்கள் இயேசுவின் பிள்ளைகளாக வாழ்கின்ற வேளையிலே நாங்கள் அப்படியாக 2 மனதுடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழ முடியாது. நாங்கள் எப்பொழுதும் இயேசுவுக்கு பிரியமான காரியத்தை மாத்திரம் செய்கின்றவர்களாய் இருக்க வேண்டும். சில வேளையிலே எங்களுக்குள்ளே பிழையான சிந்தனைகள், அல்லது கோபம், எரிச்சல், பொறாமை, மற்றவர்களை குறித்து தாழ்வாக இழிவாக பேசுகின்ற காரியங்கள், மற்றவர்களை ஒதுக்கி வைக்கிற காரியங்கள், இப்படியான சிந்தனைகள் எங்களுக்குள்ளே வரலாம். ஆனால் நாங்கள் அப்படியாக வாழக்கூடாது. நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக எங்களுடைய இருதயத்தை இயேசுவுக்கு நாங்கள் முழுமையாக ஒப்புக் கொடுத்து உலக காரியங்களை விட்டு நாங்கள் சில வேளைகளில் நாங்கள் இயேசுவுக்கு பிரியமாகவும் வாழ்ந்து கொண்டே நாங்கள் உலக காரியத்துக்கு, அதாவது இயேசுவுக்கு பிரியமில்லாத காரியங்களையும் நாங்கள் செய்ய முயற்சி செய்வோம். ஆனால் நாங்கள் அப்படியாக வாழக்கூடாது. நாங்கள் மாறாக இயேசுவுக்கு மாத்திரம் எங்களை முழுமையாக எங்களுடைய இருதயத்தை நாங்கள் ஒப்புக் கொடுத்து இயேசுவுக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ வேண்டும். பிள்ளைகள், சில வேளைகளிலே நாங்கள் யோசிப்போம், நாங்கள் தான் எல்லாவற்றிலும் திறமையானவர்கள், அல்லது நான் தான் பெஸ்ட், நான் தான் திறமைசாலி, என்னாலே தான் எல்லாமே முடியும், அப்படி என்று சொல்லி சில சிந்தனைகள் எங்களுக்குள்ளே வரக்கூடும். ஆனால் அது எல்லா நேரத்திலேயும் அந்த சிந்தனை எங்களுக்கு சாத்தியமாக இருக்காது. அல்லது நாங்கள் சில வேளையிலே எங்களுடைய சுயமாக நாங்களே தனியாக சில காரியங்களை செய்வதற்கு நாங்கள்
முயற்சி செய்வோம். ஆனால் இறுதியாக நாங்கள் அப்படியாக முயற்சி செய்து சில வேளையிலே நாங்கள் தோல்வியுற்றிருக்கலாம். காரணம், இயேசு சுவாமி எங்களோடு இருப்பார் என்று சொன்னால் இயேசுவின் பலத்தினாலே எங்களாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும். அப்படி இல்லாமல் நாங்கள் நான் தான் பெரியாள் அல்லது நான் தான் திறமையானவன் என்று சொல்லி நாங்கள் உலகத்துக்கு காட்ட முயற்சி செய்தோம் என்று சொன்னால் அதிலே நாங்கள் தோற்று போவோம். ஆகவே நாங்கள் எப்பொழுதும் இயேசுவை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சேர்த்து கொண்டு வாழ பழக வேண்டும். அப்பொழுது சில வேளையிலே எங்களாலே முடியாத காரியங்கள் கூட அல்லது எங்களுக்கு தெரியாத காரியங்களிலும் இயேசு சுவாமி எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துவார், எங்களுக்கு உதவி செய்வார். எங்களை தாழ்த்துகின்ற இடங்களிலே அவர் எங்களை உயர்த்துகின்றவராய் இருக்கிறார். பிள்ளைகள், ஆகவே நாங்கள் இயேசுவோடு வாழ்கின்ற வாழ்க்கை சில வேளையிலே எங்களுக்கு கடினமாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம். ஆனாலும் நாங்கள் இயேசுவோடு சேர்ந்து வாழ்கின்ற வேளையிலே இயேசுவை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சேர்த்து கொண்டோமானால் எங்களுக்கு எப்பொழுதுமே வெற்றியை காணலாம். நாங்கள் சந்தோஷமான சமாதானமான வாழ்க்கையை நாங்கள் வாழக்கூடியதாய் இருக்கும். ஆகவே நாங்கள் எப்பொழுதும் இயேசுவோடு நாங்கள் நெருங்கி அவருக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுத்து இயேசுவோடு நாங்கள் வாழ்கின்ற வாழ்க்கையை நாங்கள் இயேசுவை எங்களோடு சேர்ந்து நாங்கள் பயணிக்க எங்களை ஆயத்தம் செய்வோம். ஜெபம் செய்வோம். உங்களை அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல பிதாவே, இந்த நேரத்துக்காக எனக்கு நன்றி. விசேஷமாய் கொடுத்திருப்பதான இந்த புதிய மாதத்துக்காக உங்களுக்கு நன்றி என்று சொல்கிறோம். கடந்த மாதம் முழுதும் கூட இருந்தபடியினாலே நன்றி என்று சொல்கிறோம். தந்திருக்கிறதான இந்த புதிய மாதத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்படும் பாதுகாப்பாய் ஆசீர்வாதமாய் வணக்கக்கூடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமா இந்த நாளிலும் பிதாவே, நாங்கள் கற்றுக்கொண்டதை போல உம்மோடு சேர்ந்து வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உண்மை சேர்த்துக் கொள்ள நாங்கள் உண்மை சேர்த்துக் கொள்கின்ற வேளையிலே நீர் எங்களோடு சேர்ந்து பயணிக்கின்றவராய் இருக்கிறேன். அதை நாங்கள் உணர்ந்தவர்களாய் செயல்பட உங்களோடு நாங்கள் சேர்ந்து வாழ எங்களை ஆயத்தப்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் கொண்டிருக்கிறோம். பொறுப்பட தாங்கி வழங்கப்படும் இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.